வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதலாக சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். போன வாரம் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாட்டு திடீர்னு அந்த இடத்துக்கு ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணியிருப்பார். இதை ரிமைனிங் நான் பண்ணுறேன். ஏன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி ஆரம்பத்திலேயே ஷோ நடக்குது. ஷோ ஆரம்பித்த உடனே கோடி ரோட்ஸ் வராரு, எலிமினேஷன் சாம்பரை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி ஜே ஊசோ வந்து இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக தேர்ந்தெடுத்துருக்கான், அதுவும் குந்தர் எதிர்த்து. சரி, நல்ல விஷயம். அதே மாதிரி என்னுடைய ஆப்போனண்ட்டை நான் எலிமினேஷன் சாம்பரை தான் எதிர்கொள்ள முடியும். அது சிஎம் பாங்கா, லோகன் பாலா, ஜானு சீனாவா, இல்லை ட்ரூ மேக்கின்டையரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் சோலோ சிக்காவா என்னை அட்டாக் பண்ணான். சோலோ சிக்காவா என்ன அட்டாக் பண்ண வரல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய பிளான் வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ட்ரூ மேக்கின்டையர் வந்துட்டார். என்னதுன்னு சொல்ல விட மாட்டேங்கானுங்களாப்பா. அப்போ வந்து ட்ரூ சொல்கிறாரு, நீ மற்ற எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக பேசினேன், ஏன் பேர் மட்டும் மெதுவாக சொன்ன மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா சொல்லும்போது சரிப்பா உனக்காக சொல்லிட்டா போச்சு, ட்ரூ மேக்கின்டையர் அப்படின்னு பேசுகிறாரு. அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக சாம்பரில் வெற்றி பெற்று உனக்கு அகேன்ஸ்டாக யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன். அண்ட் நீ மறந்துடாத, ஒன்றை நான் இதுக்கு முன்னாடி வீழ்த்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு கோடியும் ஆமாம், என்ன சில பேர் தான் வீழ்த்தியிருக்கிறாங்க இந்த பிராண்டில், அதில் நீயும் ஒருத்தன், ஒன்றை ரசல்மேனியாவில் எதிர்கொள்ளதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஏன்னா அப்போ தானே நான் உன்னை பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்து ட்ரூ மேக்கின்டையர் சொல்கிறாரு. ட்ரூவை பார்த்து கோடி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜாக்கப் ஃபாச்சு வராரு. ஜாக்கப் ஃபாட்டு இன்றைக்கி எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை மேட்ச்லேயே இன்னும் குவாலிஃபை ஆகலை. கண்டிப்பாக நான் இன்றைக்கி குவாலிஃபை ஆகி ஒன்றை எதிர்த்து வருவேன் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு ட்ரூ மேக்கின்டையர் கீழே கிளம்பி போயிட்டாரு. அப்போது சோலோ சிக்காவுக்கும் ஜாக்கப் ஃபாட்டுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருது. என் ஃபேமிலிக்கு மீண்டும் இந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கொண்டு போவேன், அதுக்கு நான் வந்து குவாலிஃபை ஆகி எலிமினேஷன் சாம்பர் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் உன்னை எதிர்த்து வருவேன்னு சொல்லார். அப்போ பேக் ஸ்டேஜில் சோலோ சிக்கா வராரு. அப்போ கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது, இல்லை நீ அட்டாக் பண்ணாத, முதல்ல நான் அவன்கிட்ட பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கப் ஃபாட்டு போகிறாரு. கோடி ரோட்ஸும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாரு. பேக் ஸ்டேஜில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் கோவத்தில் போயிட்டுருக்குறாங்க. ஜாக்கப் ஃபாட்டு இடையில யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்களாம் தூக்கி போட்டு மீச்சிட்டு இருக்காரு. பாவங்க ஒருத்தர் சரியாடி வாங்கிட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டேஷன் இன்னைக்கு உமன் சாம்பியன்ஷிப்பாக நயா ஜாக்ஸ் அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. அதே போல் இன்னைக்கு ட்ரிஷ் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்கிறாங்களாம். ஆடியன்ஸ் சைடு இருந்து நம்ம எல்லாரையுமே மகிழ்ச்சிட்டு இருக்கிறாங்க. ட்ரிஷ் வந்து எலிமினேஷன் சாம்பர் அவங்க ஹோம் டவுனில் நடக்குதுல்ல, அதுக்கும் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டொராண்டோ சிட்டிக்கு நான் கண்டிப்பாக வருவேன், கனடாவில் ஒரு மிகப்பெரிய ஷோவாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரிஷ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலி ட்ரிஷ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பருக்கு வர போகிறாங்க. அடுத்து விமன்ஸ் எலிமினேஷன் சாம்பருக்கான நெக்ஸ்ட் குவாலிஃபை மேட்ச் பியாங்கா செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க கூட இருக்கிற நயோமி வந்து செல்சி கிரீன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி மோத போகிறாங்க. வெற்றி பெற்றவங்க அடுத்த கட்டமாக அடுத்த கண்டென்டராக செலக்ட் ஆவாங்க. செல்சி கிரீன் பார்க்கறதுக்கே அழகாக இருக்காங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு குடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வடிவேல் குடுவை, அதான் ஹைலைட்ஸு. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று விட்டார்கள் நியோமி. இன்னும் ஒரே ஒரு கண்டென்டர் தான், அது யாருன்னு தெரில. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சாமி ஜெயினுடைய டைமு. சாமி ஜெயின் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்த்துக்க கெவின்னு, நீ வந்து என் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்ச, அதாவது குறிப்பாக நீ வந்து ராயல் ரம்பில் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நீ வேடிக்கை பார்த்த, நீ ஒரு துரோகின்னு சொன்னான். நீ வந்து அடிபட்டு அடி வாங்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்து தான் நான் ரிங்குக்கு வந்தேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை படும்போது நான் எப்படி குறுக்கால வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ரெஃபரிஸ் எல்லாம் கூப்பிட்டு பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அவன் கண்டிஷனை பாருங்கள், அவனுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுதது நான். நீ என்னையே இப்படி சொல்லிட்டல, பரவாயில்ல கெவின்னு, நமக்குள்ளே ஆரம்பிச்ச இடத்துக்கே போவோம். நான் உன்னை அஃபிஷியலி டொராண்டோ சிட்டியில் கனடாவில் எலிமினேஷன் சாம்பருக்காக ஒரு மேட்சுக்கு உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் கேட்குறாரு. கேள்விக்குறியோட முடிச்சிருக்காரு. அக்செப்ட் பண்ணுறாரா கெவின் ஓவன்ஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் அண்ட் மிக்கல் மெக்கோல் அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரிபிள் எச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் WWE ஹால் ஆஃப் ஃபேமாக செகண்டு வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்கேன்னா அண்டர்டேக்கருடைய மனைவியான மிக்கல் மெக்கோலை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த ஹால் ஆஃப் ஃபேமராக பார்த்தீங்கன்னா இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க.
மைக்கேல் மேக்கோ நம்ம அண்டர்டேக்கரோட ஒய்ஃப் அவங்க தான் அடுத்த ஹால் ஆஃப் ஃபேமராக செகண்டு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, ஹால் ஆஃப் ஃபேமர் 2025 சூடு பிடிக்க போயிட்டே தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் வெர்சஸ் ஃபண்டாஸ்மா டீமில் இருக்கிற லாஸ் அண்ட் கிராஸா பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. இந்த மேட்சை போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ் அண்ட் கிராஸா வந்து தோற்று போயிட்டாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் கன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாங்க. சோலோ சிக்காவா எங்கே போனா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஜாக்கப் ஃபாட்டுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேடிக்கிட்டே போனவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு சோலோ சிக்காவா எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத. டேரெக்டாக சோலோ சிக்காவா பக்கத்தில் போய் நிற்கிறாரு. சோலோ சிக்காவா அப்படியே ஜாக்கப் ஃபாட்டுவை பார்க்குறாரு. பார்த்த உடனே நான் பாருப்பா, நான் வந்து ரோமன் டெயின்ஸுக்கிட்ட தோற்றதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்பட்டுச்சு. அந்த ஊலாஃபால மாலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் மறக்கணும், அதனால தான் உங்களை விட்டுட்டு போனேன். நீங்கள் அதை தப்பாக நினைக்காதீங்க. அண்ட் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் நான் தான் கொண்டு வரணும், இல்லை நீங்கள் நம்ம ஃபேமிலியை கொண்டு வரலாம். இன்னைக்கு சாம்பரை வெற்றி பெற்று நீ கண்டிப்பாக வந்து குவாலிஃபை ஆகி அதுக்கப்புறமா எலிமினேஷன் சாம்பரில் எல்லாரையுமே எலிமினேட் பண்ணி அதுக்கப்புறமா நசரிமணியால் கோடி ரோட்ஸ் கூட மோதணும், இதுதான் என் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆட போடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு, நான் பாருப்பா நம்ம ஃபேமிலி நம்ம விட்டு பிரியக்கூடாது, நீ தானே இதுக்கப்புறமா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜாக்கப் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை சொல்கிறாரு. இவ்வளோ நாள் சோலோ சிக்காவை பார்த்து ஜாக்கப் ஐ லவ் யூ சொன்னார், இப்போ இவரை பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறாரு. எல்லாம் ஓகே, இது வேற வானவில் நேரம், வானவில் காலம் நிறைய போயிட்டு இருக்குது. ஆளுக்கு ஆளு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எங்களுக்கு புரியுது, மற்றவங்க எவனா பார்த்தா என்னடா நினைப்பான். அதுவும் சோலோ சிக்காவை பார்வையே வேற மாதிரிலாம் இருக்குது. ரெயின்போன் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கடா. சோலோ சிக்காவா கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமுராவுடைய டைம் நீண்ட நாட்களாக எங்கே போனார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி சின்ஸ்கே நாகமுரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரோல் டு ரெஸ்ல்மேனியால சாம்பியனோட போக போகிறேன், எனக்கு ஒரு நல்ல சேலஞ்சர் தேவை, யார் அப்படிங்கிறது நானும் எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு LA நைட் வராரு. LA நைட் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் பஞ்சாயத்துன்னு முடியலை, நீ வந்து எனக்கு க்ளீனாக பீட்டும் பண்ணலை, இப்போ எனக்கு அகைன் ஒரு சான்ஸ் தேவை, எனக்கான ட்ரீம் மேட்சை நீ எப்போ தருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கும்போது அந்த இடத்துக்கு மிஸ்ஸும் வராரு. மிஸ்ஸும் தனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இவங்க 3 பேருக்குள்ள மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக் என்ன சொல்றாருன்னா, மிஸ்ஸுக்கும் LA நைட்டுக்கும் ஒரு மேட்ச், வெற்றி பெறவங்க ஃபேஸ் 2 நாகமுரா அப்படின்னு சொல்லிட்டாரு. மிஸ்ஸுக்கும் LA நைட்டுக்கும் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா LA நைட் வந்து மிஸ்ஸை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த சின்ஸ்கே நாகமுரா அப்படியே பார்த்தீங்கன்னா டைட்டில் எடுத்துக்கிட்டு LA நைட் பக்கத்தில் வந்து பற்றியா டைட்டில் வச்சுருக்கிறேன், கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். அது உண்மையிலேயே பார்க்க பங்கமாக இருந்திருக்கும். இவங்களுக்குள்ள எப்போ டைட்டில் மேட்ச் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போது சொல்கிறேன். இன்றைக்கி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு ரெடியாக இருக்கிற நயா ஜாக்ஸை இப்போது அலெக்சா பில்ஸ் பார்க்க வந்திருக்கிறாங்க. என்ன ஓல்டு ஃப்ரெண்ட், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாயிருச்சு, சரி இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு மேட்ச் இருக்குது, கன்ஃபார்ம் வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறமா வா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் காய்ஸ், அலெக்சா பில்ஸ் பேசும்போது அடிக்கடி அங்கிள் ஹவுடியோடைய கிளிப்ஸையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அங்கிள் ஹவுடி டீமில் அலெக்சா பில்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆர்ட்ரூத்தோட டைமு. ஆர்ட்ரூத் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்மலைஸ் அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளாடுறாரு. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடில் கார்மலைஸ் வந்து முடிவெட்டிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு கார்மலைஸ் அப்படிங்கிற திறமையாளரை பார்த்தியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. நான் தான் பாதுன்னு சொல்லும்போது, நீ தான் நான் கார்மலைஸ், அப்போ நீ திறமைசாலி இல்லை முட்டாள்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. அதன் விளைவாக தான் இன்றைக்கி மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஆர்ட்ரூத்தை அட்டாக் பண்ணுறாரு. யாரை பார்த்துடா முட்டாள்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. இந்த மேட்சோடைய ஃபைனலி பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் தான் வெற்றி பெற்றுறாரு, ஆர்ட்ரூத் தோற்று போயிட்டாரு. ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோ பேசியிருக்கிறாங்க. WWE டேக் டீம் டைட்டிலுக்காக எக்கச்சக்க பேர் மோடிக்கிட்டு இருக்கீங்க, அதில் நாங்களும் ஒருத்தாங்க. ஸோ இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் முக்கியம். இப்போ இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக PT லட்லீஸ் மோதிட்டு இருக்கிறீங்க, ஏஞ்சல் அண்ட் கிராஸா மோதிட்டு இருக்கிறீங்க, இதை தவிர்த்து DIY சாம்பியனாக இருக்கிறாங்க, எக்கச்சக்க பேர் மோதிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த டைட்டில் கடைசியில் எங்கள் பக்கம் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ பேசிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்குள்ள லேடர் மேட்ச் ரெஸ்ல்மேனியால நடக்கலாம். இப்போ PT டைட்டில்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறீங்க, அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது, அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்களான்னு கேட்கும்போது இது எங்களுடைய சான்ஸ், கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து DIY வந்து, நான் பாருங்கப்பா நீங்கள் எங்களுக்கு அகேன்ஸ்டாக வராமல் இருந்திருந்தீங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் சாம்பியன் ஆகிருப்பீங்க, இப்போ ஃப்யூச்சர் அப்படிங்கிறதே இல்லை, கண்டிப்பாக இந்த தடவை நாங்கள் தான் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண போகிறோம், தக்க வச்சுக்க போகிறோம், நீங்கள் இந்த டைட்டில் பக்கம்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு போயிட்டு இருக்காரு. பாவங்க PT டைட்டில்ஸ். ஆனால் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் இது எங்களுடைய கோல்டன் ஆப், ஸோ நீ இதை
இதை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பிடி டெடிஸ் வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி ஜெயனுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. சாமி நீ என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கிற, ஓகே இந்த மேட்சை வந்து நம்ம எலிமினேஷன் சேம்பரில் வைக்கலான்னு சொல்லியிருக்கிற, சரி நீயும் நானும் பழக்கம் அப்படிங்கிறது கனடா நாட்டில் தான் ஏற்பட்டுச்சு, ஸோ இப்போ கனடாலேயே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற, சரி டொராண்டோ சிட்டியில் உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்கிறேன், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ காய்ஸ், அடுத்த மேட்ச்சு விமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ உலக பேரழகி டிஃபினி ஸ்டேஷன் வெர்சஸ் பைல்வான் நயா ஜாக்ஸுக்குள்ளே நடக்க போகிறது. ஸோ 2 பேருமே உண்மையிலே இன்றைக்கி அவங்க புலி மாதிரி வந்துருக்குறாங்க, இவங்க வந்து வேட்டையாடுற மான் மாதிரி வந்துருக்குறாங்க. ஸோ மானை புலி வேட்டையாடுறா, புலியை மானை வேட்டையாடுறான்னு சொல்லி தான் அந்த மேட்ச்சை பார்க்க வேண்டியது போல இருக்குது. ஸோ அவ்வளோ கிளாமர் குயினாக இருக்கிறாங்க. ஸோ மேட்ச் உண்மையிலே விறுவிறுப்பாக போகுது. இந்த மேட்சோடைய ஃபைனலில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கேண்டிஸால் பொறுக்க முடியலை. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் டிஃபினியை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபைடு. ஸோ அதுக்கப்புறமா சேர்லாம் எடுத்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டிஃபினி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது கீழே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களே, சும்மாவா வேடிக்கை பார்த்தாங்க, இல்லை வேட்டையாடுறதுக்கு. ஸோ காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா மானை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு மான் ட்ரிஷ் வந்துட்டாங்க. பட் ஆனால் கேண்டிஸ் நயா ஜாக்ஸ் இதுக்கு தான் மாண்டாங்க போல இருக்குது. 2 பேருமே சேர்ந்து குமுறு குப்புன்னு குமுறி அடிச்சுட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யார்கிட்டயாவது மனித பேங்க் இருந்தால் செமையாக கேஷிங் பண்ணலாம்ல, ஆனால் கேஷிங் பண்ணி வின் பண்ணதே டிஃபினி தானே. டிஃபினி வீக்காக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஷார்லட் ஃப்ளேரு வந்துட்டாங்க. ஸோ இந்த மான வேட்டையாடுறதுக்காக புலி போயிடுச்சு. இப்போது ஒரு மயில் வந்துருக்குது. மயில் வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய டிசிஷனை வந்து தேர்ந்தெடுக்க போகிறேன். இந்த குயின் வந்து இந்த வருடம் ஒன்றைத்தான் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நீயும் நானும் ரெசல்மேனியாவில் உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறோம். இட்ஸ் அஃபிஷியல். குயின் ஒன்று நோக்கி வர பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் மற்றும் நியோமி இருக்கும்போது நிக் ஹோல்டர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாருங்கப்பா எனக்கு வந்து ஒரு சின்ன ஃபுட்டேஜ் கிடச்சிருக்குது, ஒருவேளை இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதோ, ஏன்னா இவங்க தான் வந்து அந்த ஃபுட்டேஜில் அட்டண்டன்ஸ் ஆகிருக்கிறாங்க, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்கார்கள் அடிப்பட்ட அன்னைக்கும் அந்த இடத்துல வந்து நின்றது யாருன்னு காட்டுறாங்க. யார் நிற்கா பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அண்ட் ரெக்கல் ராட்ரிகஸ் இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நியோமி ரொம்ப துள்ளுறாங்க. நியோமியோட ஃபேஸை பார்த்தாலும் எனக்கு சரிப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இவ தான் அடிச்சிருப்பான்னு நல்லாவே தெரியும், நான் எத்தனை தடவை சொன்னேன் நீ கேட்கல பற்றியா, இவ தான் வந்து ஜார்காரில் அட்டாக் பண்ணியிருக்கிறா அப்படின்னு. ஆக்சுவலி இவங்க ஒரு ஓரமாக நடந்து தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க மேலே சந்தேகம் வந்துருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் வந்து நியோமி மேலே தாங்க இந்த சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஜார்காரிகளுடைய சாம்பியன்ஷிப் இப்போது நியோமி கிட்ட தான் இருக்குது. ஸோ மேபி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நியோமியாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம், அது என்னவா கூட இருக்கலாம். பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குன்னு. அண்ட் பேக் ஸ்டேஜில் மயிலை பார்க்கறதுக்கு இன்னொரு மயில் வந்துருச்சு. இப்போது டிஃபினியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரிஷு நான் பாரு நீ நானும் ஒன்று சேர வேண்டிய நேரம், 2 பேரும் ஒன்று சேர்ந்து நயா ஜாக்ஸையும் கேண்டிஸையும் எலிமினேஷன் சாம்பியனில் டாக் டீம் மேட்சாக மோதலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே மோதலாம் மேடம் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு டாக் டீம் மேட்ச் இருக்குது. அதே மாதிரி ரோட் டு ரெசல்மேனியா WWE விமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக ஷார்லட் ஃப்ளேர் வெர்சஸ் டிஃபினி ஸ்டேட்டஸ் Women's Championship. It's official. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரால வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக ஜே ஊசோ வெர்சஸ் கொந்தாருக்குள்ள மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த மேட்ச்சு பேக் டு பேக் ராஸ் மேட்டன் சொல்லிட்டு 2 சாம்பியன்ஷிப் மேட்ச் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு அண்ணன் ஜிம்மி ஊசோ. என்னப்பா நீயும் எலிமினேஷன் சாம்பியனில் வின் பண்ணியிருந்தா உங்கள் அண்ணனை மாதிரியே நீயும் ரெசல்மேனியாவுக்கு போயிருக்கலாம், சரி நீ தோற்று போயிட்ட, அதுவும் நான் தான் உன்னை வின் பண்ணேன், சரி பார்க்கவே பரிதாபமாக இருக்குப்பான்னு கிண்டல் அடிக்கிறாரு. போகும்போது ஜிம்மி ஊசோவை பார்த்து கிண்டல் அடிச்சதுனால கடுப்பில் ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு ஒரு கிக்கை போட்டுட்டு நீ நல்லா பேசிக்க, நெக்ஸ்ட் வீக் எனக்கும் ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் வெர்சஸ் ஜாக்கப் ஃபாச்சு வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் DIY வெர்சஸ் PTTSக்குள்ளே அஃபிஷியல் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மேட்சையும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இப்போ மெயின் ஈவெண்ட் ஆஃப் த டைம் ஜாக்கப் ஃபேட்டு வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் ஃபார் த கண்டென்டர் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவாங்க. எலிமினேஷன் நம்பர் அடுத்த கண்டென்டராக செலக்ட் ஆவாங்க. இடப்பட்ட நேரத்துலேயே இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா தலையை எட்டி பார்க்குறாரு. சோலோ சிகாவா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏண்டா நீ இந்த மேட்ச்சை டிஸ்குவாலிஃபை வந்துட்டியா நான் வரேன்னு சொல்லிட்டு கடுப்பில் கோடி ரோட்ஸ் வராரு. போன வாரம் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணார்ல, அதுக்காக அட்டாக் பண்ணதுக்காக வராரு. ஸோ கோடி ரோட்ஸை ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா கைவசம் பிடிச்சிட்டாரு. காரணம் டாமாட்டாங்க ஒரு பக்கத்தில் கோடி ரோட்ஸை பிடிச்சிட்டு அவனுக்கு சமோன் ஸ்பைக் போடுன்னு சொல்கிறாரு. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அந்த சமோன் ஸ்பைக் பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்காக்கு பட்டுருச்சு. டாமாட்டாங்கா மேலே இந்த சமோன் ஸ்பைக் பட்டதுனால செம்ம கடுப்பாயிட்டாரு சோலோ சிகாவா. ஆனால் இதை விட செமையாக கடுப்பாயிட்டாரு ஜாக்கப் ஃபேட்டு. ஏன்டா நீ திட்டம் போட்டு அவன் அடிக்கலாம் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு சோலோ சிகாவாவை அடிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாருக்கு நேருக்கு நேரு. பங்கமாக இருந்தது சீரெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ ரசல்மனியில் கன்ஃபார்மு 2 பேருக்குள்ள மேட்ச் கன்ஃபார்மு. ஸோ இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் முட்டி மோதிக்கிட்டு நிற்கும் போது டேமியன் ப்ரீஸ்ட் அப்படியே ஜாக்கப் ஃபேட்டுவை தள்ளி ஒரு கொள்ளையில் போட்டுட்டாரு. அண்ட் அடி வாங்கின சிங்கம் சும்மா இருக்குமா? நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவுக்கு அவருடைய கான்ஸ்டார் போட்டு மூக்கில் தள்ளிட்டாரு. இப்போது ரிங்கில் இருக்கிறது யார்? டேமியன் ப்ரீஸ்ட் அண்ட் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு சோக் ஸ்லாமை போட்டு 1, 2, 3 இந்த மேட்ச்சில் டேமியன் ப்ரீஸ்ட் வெற்றி பெற்றார். அடுத்த கண்டெண்டராக இப்போ டேமியன் ப்ரீஸ்ட் செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ இப்போ ஃபைனலில் டேமியன் ப்ரீஸ்ட் எலிமினேஷன் சேம்பரில் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்குது, அது ஆல்ரெடி தெரிஞ்சிடும். அண்ட் காய்ஸ் டேமியன் ப்ரீஸ்டும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க இன்றைக்கி ஸ்மாக்டவுனை முடிச்சிருக்கிறாங்க. ஸ்மாக்டவுன் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ் தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.